25 வருஷம் சொல்லிட்டு 3வது நான் மறந்தது. ஏன்னா 1999 தான் நீங்கள் அதை பற்றி கேட்டதுனால நினைவு கூறுகிறேன். ஒரு ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜன் என்ற ஒரு கேமராமேன் மூலிமா வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துல தான் நான் இந்த மினிலேன்ற படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம், அதுக்காக இந்த கதை சொல்கிறேன். அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு என்ன விலை இப்போ வரல, என்ன விலை அலைப்பாய்ச்சி வரல, சாரி ரீமா சென்றம் புது கதாநாயகி அமெரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்துடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மனோகர், அவர் ஒருத்தர் தான், மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் இன்னும் நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் பெரிய ஸ்டார். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் படத்துக்கு தாமரைன்ற ஒரு புதிய ஒரு சேர்த்துருக்கோம். எல்லாம் புதுசு மொழிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்கெல்லாம்ன்ற ஒரு விஷயம் தட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லாருக்கிட்டும் நல்ல வேலையை வாங்கிடும், அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆகிடும். சாதாரண ஆட்களும் பெரிய நடிகராக காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணால் எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதைன்னு கூட கிடையாது, ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் ஒரு படத்துக்கும் ஒரு அந்த அமைப்பு, எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த அமைப்பு எதுவும் ஒன்று உட்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். பாலா சார்லாம் இருக்கிறாரு, அவர் இந்த கான்ஃபிடென்ஸ், இது ஜெயிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி ஒன்று பண்ணி ஆரம்பிக்கிறோம்ல, அது எல்லாருக்கிட்டே சேர்ந்து ஆடியன்ஸு கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க எப்படி தான் அவங்களுக்கு தெரியுமே தெரியாது, அப்படி வந்து நிற்பாங்க. பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த பாசிட்டிவிட்டின்றது நான் நினைக்கிறேன் வந்து மனசில் வச்சு முழுசாக நம்பி நம்ம வேலை செய்யும்போது அது 4 அறையில் இருக்கும், அந்த செவத்துக்குள்ளே இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு ப்ரொமோஷன் போக மாட்டோம், ஆனால் டப்புன்னு வருவாங்க எல்லாரும். இப்போ இந்த ஷோஸ்லாம் கூட அப்படி தான் நான் பார்த்தேன். ஸோ அது மனப்பூர்வமாக செய்யும்போது, இப்போது இந்த படத்துக்கு நான் வரேன். அந்த மினிலேருந்து ஒரு ஆரம்பித்து அந்த படத்துலேயே பாடகர்களும் புதிய பாடல்களை கிரியேட் பண்ணணும். ஒரு 64 நியூ சிங்கர்ஸை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி, உங்களுக்கு பாடினாங்கல்ல. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸாக இருந்தது ரொம்ப சந்தோஷம். 12 புது கதாநாயகர்களை நான் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் எல்லாம் அவர்களெல்லாம் பாடல்களால் ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆகி தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்குல கூட பாப்புலர் ஆகிறதுக்கு இசை அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாநாயகி எஸ்பெஷலி ஒரு கதையும் நல்ல இசையும் நல்ல வரிகளும் சேரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கார்பட்டை இருக்குது. சரி, இந்த படத்தில் காதல் ரிப்பீட் படத்தில் நான் ரொம்ப நன்றி சில கூட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல விஜய்க்கு ஃபார் பிலீவிங் இன் மீ, என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப பெரிய இசையில் அவர் நம்பிக்கை, எனக்கு தெரியும், அந்த படம் பார்க்கும்போது தெரியுது, அவர் இசையை மனசு வச்சு தான் கதையை எழுதியிருக்கிறாரு. அதற்கு ஏற்ற மாதிரி மதன் கார்கி அவ்வளோ கடின உழைப்பப்பட்டிருக்காரு. ஒரு பாடலுக்கும் பல மாதங்கள்லாம் எடுத்துருக்குறோம், ஒரு வரிக்கும். ஸோ தேங்க்யூ மதன். அப்புறம் ஃபாதர் வைரமுத்து சார் அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த மதன் வந்து முறைச்சான் தான் எனக்கு ஒரு சாங் பண்ணோம். தேங்க்ஸ் டு ஆண்டனி, எனக்கு முன்னாடி தலைவா எனக்கு அந்த விஷுவலோட வேற ஒரு ஃபாஸ்ட்டாக வேணும்னா எம்மா பேர்னின்னு ஆர்கஸ், அவர் ஆர்கஸ் எங்கே இருக்கிற
பேசுகிறார் நீங்கள் அவர் தான் ஆர்கஸ், அவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. தேங்க்யூ ஆர்கஸ். அண்ட் அசல் கோளாறு, காயத்ரி, அப்புறம் நம்ம இயக்குனர் பாடியிருக்காரு ஒரு வினித் அருமையான ஒரு டைரக்டர், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதான டைரக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு பாடகரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அண்ட் ஸ்ரீராம் முதல் தடவை எனக்கு பாடியிருக்கிறார். இந்த படம் நல்ல படத்தை எதிர்பார்க்குற, நல்ல பொழுதுபோக்கு, தரமான பொழுதுபோக்கு எதிர்பார்க்குற ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும். அதிலும் தாண்டி நாங்கள் மனப்பூர்வமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தளத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஜய்க்கு அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அரவிந்த் கிருஷ்ணா, பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, சினிமா ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. பெயிண்ட் போய் நிறைய கேட்டுட்டோம். இது வேணால் கோலம்னு புதுசாக தான் சொல்லலாம். கோலம் வரைஞ்ச மாதிரிலாம் இருக்குது எல்லா விஷுவல்ஸும். அண்ட் இந்த டீமே வந்து ரொம்ப அருமையாக ஸ்காட்லாண்டில் போய் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படம் பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கதையை அந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் த ஹோல் டீம். அண்ட் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.